ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஆவணம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களால் ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் வந்து எலெக்ஷன் நடக்குது. நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் வந்து நடைபெறுது. 2024க்கான நாடாளுமன்ற பொதுத் தேர்தல். ஸோ அதை பற்றின முக்கியமான அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத வந்து இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடுற வீடியோ வந்து உடனே உங்களுக்கு வரும். சரி, இப்போ வந்து யாரெல்லாம் ஃபஸ்ட்டு ஓட் போட போகிறீங்களோ அவங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஓட்டிங் ப்ரொசீஜர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியர் க்ளூ கிடைக்கும். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லாருமே ஓட்டு போட ஃபஸ்ட்டு மறந்துடாதீங்க. செய்தி வெளியீடு எண் 592. நாள் வந்து என்னைக்குன்னா 23/3, அதாவது 3 நாள் ஆயிருக்கு இந்த செய்தி வெளியிட்டு. நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் 2024க்கான பொதுத் தேர்தலில் வில்வங்கோடு சட்டமன்ற தொகுதியில் வந்து தான் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ள அனைத்து வாக்காளர்களும், அதாவது எல்லா வாக்காளர்களும் வாக்காளர் அட்டையை கண்டிப்பாக எடுத்துட்டு போகணும். அவர்களின் வாக்களிப்பதற்கு முன்னர் வாக்குச்சாவடியில் தங்கள் அடையாளத்தை மெய்ப்பிப்பதற்கு வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை அளிக்க வேண்டும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஓட் போட போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ அந்த ப்ரூஃபை வந்து நீங்கள் வந்து என்ன கொண்டு போகணும் அப்படின்னா வந்து ஓட்டர் ஐடியை நீங்கள் கம்பல்சரி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்கிட்ட வந்து ஓட்டர் ஐடி மிஸ் ஆயிடுச்சு, நான் வந்து திரும்ப வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை என்கிட்ட வந்து ஓட்டர் ஐடி வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடிக்கு பதில் இந்த மாதிரி ப்ரூஃப்ஸ் வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் பணி அடையாள அட்டை, புகைப்படத்துடன் கூடிய வங்கி அல்லது அஞ்சலக கணக்கு புக், பேங்க் பாஸ்புக் எடுத்துகிட்டு போகலாம். தொழிலாளர் நல வாரியத்தின் கீழ் மருத்துவ காப்பீட்டு அட்டை, ஓட்டுநர் உரிமம், வருமான வரி நிரந்தர கணக்கு வைப்பு எண் அட்டை, அதாவது பேன் கார்டு, ஓகேயா, அது கொண்டு போகலாம். தேசிய மக்கள் தொகை பதிப்பீட்டின் கீழ் இந்திய தலைமை பதிவாளரால் வழங்கப்பட்டுள்ள ஸ்மார்ட் அடையாள அட்டை, அதுக்கப்புறம் வந்து இந்திய கடவுச்சீட்டு, இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம், இந்த மாதிரி வந்து உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து எதுல எல்லாம் இருக்குதோ அது சம்மந்தமான ஐடி ப்ரூஃபை வந்து நீங்கள் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 கிட்டக்கு வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து எதுனாலும் எடுத்துகிட்டு போகலாம். வாக்காளர் அடையாள அட்டை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டா வந்து எல்லாருக்குமே தெரியும், ஓட்டுக்கு போடுறதுக்கு முன்னாடி அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து பூத் ஸ்லிப், ஓட்டு சீட்டு கொடுப்பாங்க. ஸோ வாக்காளர் தகவல் சீட்டினே அச்சிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சீட்டில் வந்து என்னெல்லாம் இருக்கும்னா வாக்குச்சாவடியின் பெயர், நீங்கள் வந்து எங்கே வந்து ஓட்டு போடணும், உங்களுடைய பூத் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வாக்குப்பதிவு நாள், என்னைக்கு எலெக்ஷன் நடக்கோ, நீங்கள் என்னைக்கு ஓட்டு போடணுங்கிற நாளும் அன்னைக்கு தேவை நேரம், அதாவது வந்து இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரை இருக்கும்ல, அதுவும் இடம்பெற்றிருக்கும். அதுக்கப்புறம் வந்து மாவட்ட தேர்தல் அலுவலரால் வாக்குப்பதிவு நாள்களுக்கு 5 மணிக்கு முள்ள, இப்போ வந்து ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. 5 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வாக்கு சீட்டு வந்து விநியோகப்படும். இது வந்து எல்லாருக்குமே வீட்டுக்கே வந்து அனுப்பி வைப்பாங்க. ஓகேயா? இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையை எடுத்துகிட்டு போகும்போது உங்களுடைய சீரியல் நம்பரை வச்சு இந்த பிளேஸில் வந்து உங்களுடைய சீட்டை வந்து தேடிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா வந்து ஒவ்வொரு பூத்துலேயும் கிட்டத்தட்ட வந்து 500லேருந்து 1000 பேர் கூட வந்து ஓட் போட வருவாங்க. அதுக்காக வந்து உங்களுடைய வாக்கு சீட்டில் இருக்கிற சீரியல் நம்பரை வச்சு உங்களுடைய நேம் வந்து அந்த பூத்தில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாக்காளர் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர் பதிவு அதிகாரியால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை வைத்திருப்போரானால் அந்த அடையாள அட்டையும் தேர்தல் ஆணையம் காட்டும் ஆவணமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு பூத் எலெக்ஷனில் தான் வந்து என்னால் ஓட்டு போடணும். பட் வந்து நான் வேற ஒரு பூத் எலெக்ஷனில் வந்து ஓட்டு போடுறேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஓட்டு போட முடியாது. நீங்கள் வந்து உங்களுடைய வாக்கு சீட்டு, அதாவது அந்த சொன்னல வாக்கு சீட்டு இருக்கிற பட்சத்தில்
அந்த வாக்காளருடைய பெயர் அந்த வாக்குச்சாவடியில் வாக்காளர் பட்டியலில் இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து அந்த புகைப்படம், அதாவது ஓட்டர் ஐடியையோ இல்லைன்னா தேர்தல் ஆணையத்தால் வரையறுக்கப்பட்ட மேலே சொல்லியிருந்தால ஒரு 10 டாக்குமெண்ட்டு அதில் வந்து எதனாலும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வாக்கு போடலாம், ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய எந்த பூத்தோ அந்த பூத்தில் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து ஓட்டு போட முடியும். ஸோ இப்போ வந்து ஒரு வீட்டில் வந்து 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அம்மா அப்பா அதுக்கப்புறம் வந்து பசங்க 2 பேர் 4 பேர் இருக்காங்க. 4 பேருமே ஓட்டு போட போகும்போது ஒரு பையனுக்கு மட்டும் வேற ஒரு பூத் செலக்ட் ஆயிருக்குன்னா அவங்க வந்து அந்த வேற ஒரு பூத்தில் தான் போயிட்டு ஓட்டு போடணும். ஸோ எங்கள் அப்பா அம்மா இருக்கிற பூத்துலேயே வந்து நான் போய் ஓட்டு போடலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஓட்டு போட முடியாது. உங்களுக்கு எந்த பூத்தில் வந்து எந்த தொகுதியில் எந்த வேலைக்கு ஆயிருக்கோ அங்கே தான் வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து ஓட்டு போடணும். பூத் மாதிரி ஓட்டு போட முடியாது. அவங்க வந்து நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி பிஃபோராக வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த செக்லிஸ்ட்டில் வந்து உங்கள் நேம் இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து அந்த பூத்தில் வந்து ஓட்டு போட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து 3rd பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. 4th பாயிண்ட்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து 1950ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 20A பிரிவின் கீழ் பதிவு பெற்றுள்ள வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அவர்களின் கடவுச்சொல்லில் உள்ள விவரங்களை அடிப்படையாக கொண்டு அவர்களின் அசல் கடவுச்சீட்டின் அடிப்படையில் மட்டுமே அவர்களின் அடையாள வாக்குச்சாவடியில் மெய்ப்பிக்க வேண்டும் என்று தெளிவுபடுத்துகிறது. அதாவது வந்து இப்போ வந்து என்ஆர்ஐ இருப்பாங்க தெரியுமா, என்ஆர்ஐலாம் வந்து நீங்கள் வந்து அந்த செக்ஷன் கொடுத்துருக்காங்க 1915 கீழ் வந்து 20A அந்த பிரிவுக்கு கீழே வந்து வாக்காளரின் கடவுச்சீட்டில் உள்ள விவரங்களை அடிப்படையாக கொண்டு, அதான் வந்து எலெக்ஷன்ஸில் வந்து இருக்கிற அந்த சீட்டில் இருக்கிற விவரங்களை வந்து அடிப்படையாக கொண்டு அவங்களுடைய ஒரிஜினல் கடவுச்சீட்டின் அடிப்படையில் மட்டுமே அவங்க வந்து அதை வந்து கண்டிப்பாக ஓட் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற எந்த ஒரு ஆவணங்களுமே ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து வாக்காளர் அட்டை, அதாவது வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி டேமேஜ் ஆயிட்டு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரூஃப் வந்து அவங்க கொடுத்துருக்கிற கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். இந்த பூத்தில் வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அங்கே மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து ஓட்டு போடணும். பூத் மாதிரி ஓட்டு போடக்கூடாது. அதே மாதிரி ஓட்டு லிஸ்ட்டு அவங்க வச்சிருக்கிற பூத் லிஸ்ட்டில் வந்து உங்களுடைய நேம் இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து ஓட்டு போட முடியும் அந்த பூத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இப்பயே வந்து என்னுடைய பூத் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓட்டர் ஐடி லிஸ்ட்லேயே வந்து நீங்களுடைய இபிக் நம்பரை வந்து சேவ் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த பூத் லிஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுரும். சப்போஸ் அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். அதை வச்சு கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த பூத்தில் வந்து நம்ம ஓட் போடணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஓட் போடுறது வந்து வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை. எல்லாருமே ஓட்டு போட மறந்துடாதீங்க.